எல்லாரும் கோமாளிங்கன்னு சொன்னீங்க. ஆனா கண்ணாடியில ஒரு தடவ பாருங்க, யாரு கோமாளின்னு தெரியும். நான் ஒரு ஐடி கம்பெனியில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீல்டில் வேலை செய்கிற ஒரு மேனேஜர். யூடியூப் வீடியோ போடுறது, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எதுலயும் ஆக்டிவாக இருக்க என்னால முன்னாடி நேரமே இருக்காது. ஆனா இன்னைக்கு பேசாமல் இருக்க மனசு வரல. ஏன்னா, ஒரு சராசரி இந்திய தமிழக குடிமகனாக என்னால முடிந்த பங்கை சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னு உணர்கிறேன். அதனால பேசுறேன். ரீசெண்டா உதயநிதி ஸ்டாலின் ஒரு பேச்சு பேசினாரு. என்னன்னா எதிர்க்கட்சியினர் எல்லாரும் கோமாளிகள், ஜோக்கர்கள் அப்படின்னு சொன்னார். சரி, யோசிங்க. ஒரு மாசம் கூட ஆகல. ஒரு வருஷம் கூட இல்ல. அதுக்குள்ளே இவ்வளவு பொறாமை, இவ்வளவு வருத்தம் வருதுன்னா, 60 இடத்துக்கும் குறைவான சீட்டுகள் வாங்கி தோற்று, உங்கள் அப்பாவே சொந்த தொகுதியிலே தோற்ற பிறகு, இப்போ யாரு கோமாளி? கோமாளி, ஜோக்கர்னு சொல்றதுக்கு ஒரு தகுதி இருக்கும். அந்த தகுதி இப்போ உங்களுக்கு இல்லை. அரசாங்கம் நடத்திட்டீங்க, சரி. ஆனா மக்கள் என்ன சொன்னாங்கன்னு தேர்தல் முடிவு சொல்லுது. மக்கள் அலர்ட் ஆகிட்டாங்க. இன்னொரு விஷயம் சொன்னீங்க. குழந்தைகள் கிட்டயும் ஓட்டு கேட்டிருக்கணும்னு. யோசிங்க. குழந்தைகளுக்கு சூது, வாது தெரியாது. நல்லது, கெட்டது என்ற பாகுபாடு இல்லாமல் தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள். அந்த குழந்தைகள் யாரை நம்புவாங்க? யார் மேல் நம்பிக்கை வைப்பாங்க? அதுதான் உண்மையான ஆட்சி. உண்மையாகச் சொல்றேன், உங்கள் முகத்தை காட்டி போய் ஓட்டு கேட்டிருந்தீங்கன்னா, போட்ட ஓட்டை கூட திரும்ப வாங்கியிருப்பாங்க. அந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கைய இழந்துட்டாங்க. தேர்தல் முடிவு என்னன்னு தெரியுமா? டிவிகே தனித்து 108 இடங்கள். திமுக கூட்டணியுடன் சேர்ந்து 73 இடங்கள். இது மக்கள் கொடுத்த வெர்டிக்ட். இது ஃபேக்ட். இதையை யாராலும் மாத்த முடியாது. நீங்க நினைச்சிட்டீங்க விஜய திட்டி எதிர்க்கட்சிய கோமாளின்னு சொல்லி பொறாமைப்பட்டு பேசுறது புத்திசாலித்தனம்னு. ஆனா உண்மை என்னன்னா, நீங்களே அவரை இன்னும் வலுவான இடத்துக்கு கொண்டு போனீங்க. கோமாளிகளே, நீங்களே அவரை வலுப்படுத்தினீங்க. ஆளும் டிவிகே அரசுக்கு மக்களாகிய நாங்கள் கூற விரும்புவது என்னவென்றால், இந்த மாதிரி வரும் விமர்சனங்களுக்கு பதில் நாங்கள் கொடுத்துக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வேலையை இன்னும் நல்லபடியாக பாருங்கள். மாற்றம் ஆரம்பித்துவிட்டது என்று மக்களாகிய நாங்கள் உணர்கிறோம். அந்த மாற்றத்தை தொடர்ந்து மக்களுக்கு கொடுக்கவும், மக்களுக்கு நல்லது செய்யவும் உங்கள் முழு கவனத்தையும் செலுத்துங்கள். இந்த மாதிரி பேச்சுகளுக்கு கொஞ்சம் கூட ரியாக்ட் ஆகாதீங்க. நாங்கள் இருக்கோம். நான் இருக்கேன். ஒரு கேள்வி கேட்கிறேன். கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. கடந்த 20 வருடங்களுக்குள் ஊழல், லஞ்சம் செய்யாத ஒரு திராவிட தலைவர் பேர் சொல்லுங்க. அண்ணா, காமராஜர், எம்ஜிஆர் அவர்கள் வேறு காலகட்டம். கடந்த 20 வருடங்களுக்குள் ஒரு பேர் சொல்லுங்க. இதுதான் என்னுடைய சவால். நான் எந்த கட்சி ஆள் இல்ல. யாரும் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதில்ல. யாரும் எனக்கு பணம் கொடுக்கவில்லை. இத ஃபேக்ட் செக் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன். நாகரீகமான அரசியல் பண்ணுங்க. மக்களாகிய நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாற்றங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களை மாதிரி புதுசு புதுசாக நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். மக்களாகிய நாங்களும் இதற்கு பதில் சொல்லிக்கிறோம். நன்றி.